எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் ஸ்டேஜ் ஏறும்போது சீக்கிரம் முடிஞ்சிடும், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பேசுவாங்கன்னு நினச்சேன். நான் நினச்சது ஏன்னா இவங்க ஷூட்டிங்கில் அவ்வளோவா பேச மாட்டாங்க, ஒர்க்கில் அவ்வளோவா பேச மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ நேரம் பேசுவாங்க. எனக்கே என்னடா நம்ம கொஞ்சமாக தான் பேசுவோம் போல்க, நிறையா பேசுகிறோம் போல்க அப்படின்றத பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ நல்லா பேசினாங்க. அவங்க பேசுகிற காரணம் என்னென்னா, இங்கே தான் நன்றி அவங்க சொல்ல முடியும், வேறு எங்கேயும் அவங்க நன்றி சொல்ல முடியாது. அது ஒன்று இருக்குது. ஒவ்வொருத்தவங்களும் வேறு எங்கே அவங்க தனியாக பார்த்து அவங்க நன்றி நன்றின்னு சொல்ல முடியாது. அந்த நன்றி மறக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே ஒவ்வொருத்தவங்க அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அந்த நன்றி வெற்றி பெற்ற பிறகும் அந்த நன்றியை நீ உன் தயாரிப்பாளருக்கு காமிக்கணும்னு நான் அந்த டைரக்டருக்கு நான் ஒரு அட்வைஸாக அதை சொல்லிக்கிறேன். அதுதான் நன்றி. நீ அது முடிஞ்ச பிறகு நீ என்ன நன்றி செலுத்துறியோ அதுதான். எல்லாம் படத்தை பற்றி சொன்னாங்க, இப்படி வரும் அப்படி வரும்ன்ற ஒரு விஷயம் சொன்னாங்க. நல்லா இருக்குது. அதெல்லாம் நம்பிக்கை தான், எல்லாருக்கும் இருக்கிற நம்பிக்கையில் தான் அவங்களும் அந்த நம்பிக்கையில், ப்ரொடியூசர் அந்த நம்பிக்கையை வச்சுருந்தார். அந்த நம்பிக்கை நிறைவேற்றிய டைரக்டருக்கு அவ்வளோ வாழ்த்து சொல்லும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. என்ன நினச்சி ஒரு ப்ரொடியூசர் தான் ஒரு படத்தை பார்த்துட்டு இது நல்லா இருக்குது எனக்கு திருப்தின்னு சொல்லணும். அது ஒரு 100% சொன்னது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் நல்லா எழுதிட்டோம் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, நல்லா எழுதியிருக்கோம்டா சப்ஜெக்டு, ஆனால் என்ன ரிசல்ட் வருதுன்னு ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தோடு இருக்கிற மாணவனாக மே 1 அந்த ரிசல்ட்டுக்காக மக்களும் நீங்களும் கொடுக்க போகிற அந்த ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் நான் காத்துட்ருக்கேன். ஏன்னா எங்கள் படத்தை பற்றி நீங்கள் தான் பேசணும். நாங்கள் இங்கே படம் இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் நல்லா இருக்கும், நீங்கள் தான் எல்லாருமே சொல்லணும். மக்களும் ப்ரெஸ் எல்லாமே நீங்கள் சொல்லணும். எனக்கு இந்த படம் அவர் சொன்னார் ஃபுல்லாக அபி 24 வயசு பையன் சொல்லும்போது இங்கே வயசு முக்கியம் இல்லை, நல்ல கதை நல்ல விஷயம்தான் முக்கியம். அதை யுவராஜ் அந்த டீம் பார்க்கல. ஏன்னா அவங்க ஒரு ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லும்போது 2 நண்பர்கள், அந்த 2 பேரும் நண்பர்கள், அற்புதமான நண்பர்கள். அதுவே எனக்கு பிடிச்சி போச்சு. பாஸ் நண்பர்களாக இருக்கீங்க, இப்படி ஒரு நட்பா அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த நட்புக்கே இந்த ஏதோ செஞ்சாகணுமே அப்படின்றது. 2வது அவங்க எடுத்த படங்கள் 2மே எல்லாருக்கும் பிடிச்ச படம், கேட்கவே தேவையில்லை, அவ்வளோ பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணி சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம என்ன சொல்கிறது, நம்ம தான் அதுக்குள்ளே போகிறேன், நான் தான் இந்த படத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன். அது எனக்கு தான் பெரிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். கதை சொல்லும்போது கூட அப்படியே அந்த மியூசிக்கெல்லாம் போட்டு விட்டாப்புல, அப்படி போட்டு சார் அப்படின்னு வரும் சொல்கிறாப்புல. நான் சொல்லலை, நான் பாட்டு சீரியஸாக பார்த்தேன். கேட்டுக்கிற யுவராஜ் சிரிக்கிறாப்புல, யுவராஜ் அழுகிறாப்புல, என்னடா கூட வந்த